காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்குது, எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. So happy to be here at the Velvan stores and buy these sarees. Velvan stores, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது ஆக்சுவலி இது கிறிஸ்துவ இந்த கூட்டமைப்பு கேள்வி. அதனால பைபிள்ல இருந்து தாவீது ராஜா ஒருத்தர் வந்து தோன்றாரு. அவர் இஸ்ரவேல்ல இருந்து தோன்றாரு. 1 சாமுவேல் அவர் வந்து சவுல் பேரரசோட மிகப்பெரிய அடக்குமுறைக்கு அந்த மனிதர் ஆளாக்கப்பட்டு அவர் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு இடங்களுக்கு ஓடி திரிகிறார். அப்படி ஒரு குகையில போய் அவர் ஒளிஞ்சுக்கிட்ட பொழுது அப்போ 1 சாமுவேல் 22 2வது அதிகாரம் சொல்லுது, அவர் ஒரு கெபியில் ஒளிஞ்சுக்கிறாங்க. 400 பேர் அவர் கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. அவங்க 400 பேர் யாருன்னா அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளுண்டவர்கள், வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து முடிச்சிட்டோடனே தாவீது அண்ணன் அவருக்கு தலைவர் ஆகிறாரு. அவருக்கு தலைவர் ஆகிறாரு. அதே தாவீது ராஜா 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல அவர் தான் 8 முறை இஸ்ரவேல் இனத்தை அரசாண்டு கொண்டிருக்கின்றார் என்று சொல்றாரு. இப்போ 8 முறை 40 வருஷம் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைய காலகட்டத்தின் அரசியலோட தொகுப்பு ஒப்பிட போகுது. 8 முறை அண்ணன் சீமானந்தன் மட்டும்தான் முதல்வராக பயணிக்க போகிறார் என்பது புலப்படுகிறது. இது ஒன்று. நீங்கள் பார்க்காத வழக்குகள் இல்லை, சந்திக்காத காவல்துறை அதிகாரிகள் இல்லை, பார்க்காத பிரச்சனைகள் இல்லை, ஏறாத நீதிமன்றங்கள் இல்லை. நினைவில் கொள்ளுங்கள், கோட்டை உங்களுக்கு வெகு தொலைவில் இல்லவே இல்லை. அண்ணா, அப்படி நீங்கள் கோட்டைக்கு சென்று விட்டால் இன்றைக்கு சாதாரண மக்கள் விலைவாசி உயர்வால் மிகவும் அவதிப்படி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை குறைப்பேன் என்று ஒரு வாக்குறுதி கூட கொடுக்கவில்லை. இதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் வந்தால் உங்கள் நிலைப்பாடு என்ன? விலைவாசி உயர்வு, அது மிக அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, அரிசி, பருப்பு, எண்ணெய், உப்பு, இந்த மாதிரி காரணம் ஏற்கனவே இருந்ததோடு கூடுதலா இந்த சரக்கு மற்றும் சேவை வரி என்கிற வரிச்சுமை, இங்கே சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் சேர்த்து வாழ முடியாத ஒரு பெரிய நெருக்கடிக்கு, இக்கட்டுக்கு நம் மக்களை தள்ளிடுச்சு. நம்ம மாநிலத்துல மட்டும்தான், பொதுவாக நம்ம வரும்போது இதையெல்லாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவோம். மிக அத்தியாவசிய பொருள்களான நீங்க சொல்றீங்க வேளாண்மையை நாமளே செய்வதால், வேளாண்மை வந்து அரசு பணியாக மாற்றி, வேளாண்மை என்பது தொழில் அல்ல என்று தமிழ் இனம் கருதுது. வேளாண்மை வந்து ஒரு பண்பாடு, ஒரு வாழ்வியலாக கருதுது. அதை நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் பெற்ற தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுவது எப்படி தொழில் அல்லவோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவதையும் தொழிலாக பார்க்க முடியும். அது ஒரு மரபு, அது ஒரு வாழ்வியல், அது ஒரு பண்பாடு, அது ஒரு கலாச்சாரம். அதனால வேளாண்மையை அரசு கையில் எடுத்தது. வேளாண்மை கையில் எடுக்கும் போது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குகிற போது அவரவர் வாழ்விடங்களே அரசு பணி கிடைக்கிறதுனால வேலை இல்லை, பசி என்ற சொல் ஒழிஞ்சிடும். பால் இருந்தால் ஒரு நாட்டில் பசி இருக்கு. ஏன்னா நானே பல்லாயிரக்கணக்கான மாட்டு பண்ணைகளை உருவாக்கி, இப்ப நாமளே ஆடு, கோழி, வாத்து எல்லாமே நம்மளே வளர்ப்போம். தேனீக்கள், பட்டுப்பூச்சிகள், நெசவு எல்லாமே நம்மளே செய்யறதுனால எல்லாமே அரசு பணி. மருத்துவத்தை தரமா நானே கொடுத்துருவேன், கல்வியை நானே தரமா கொடுத்துடும் போது உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா செலவு. ஏன்னா பிள்ளையை நாங்களே படிக்க வச்சிடும், தாய்க்கு நாங்களே வைத்தியம் பார்க்கிறோம், மருத்துவம் பார்க்கிறோம் தந்தைக்கு. ஏன்னா அவளின் தேசிய இனத்தின் தாய், என் நாட்டின் தாய், உன் வீட்டின் தாய் அல்ல. உன் பிள்ளைகள் உன் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். அப்ப நாட்டின் மிகப்பெரிய சொத்தாக கருதுவது பிள்ளை செல்வங்களைத்தான், எதிர்கால செல்வங்களைத்தான். அவர்களை அறிவார்ந்தவர்களாக, உடல் நலம் சார்ந்தவர்களாக வளர்த்தெடுப்பது அரசின் பொறுப்பும் கடமை. அந்த இடத்தில் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தனா செலவு. அம்மாவுக்கு முடியலன்னு நீ போ, நான் மட்டும் பார்ப்பேன். பிள்ளைக்கு என்ன படிக்க வைப்பாங்க, நான் படிக்க போங்க வேலை பாருங்க அப்படிங்கும் போது அவருக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன உனக்கு வேணும்? பால் இருக்குது, முட்டை இருக்குது, காய்கறி தான் இருக்குது. நானே நெய்தல், குறிஞ்சி, மருதம், நெய் அங்காடின்னு நானே வச்சு, முல்லை அங்காடினா பால் சார்ந்த பொருள், ஆடு மாடு காலு. மருதம் அங்காடினா உங்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறி, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய் எல்லாம். அப்ப குறிஞ்சி அங்காடினா தேன், கிழங்கு எல்லாம் அங்க வந்து. நெய்தல் அங்காடினா மீன், கடல் சார்ந்த உணவு எல்லாம் நானே வைப்பேன். நோ ஊபர், ஓலா, ஸ்டாப் இட், நானே வைப்பேன். நோ இந்த என்னது இந்த சுமோட்டோ, சுகி அவெல்லாம் அங்கிட்டு போப்பா அப்படின்ட்டு
நாங்களே அதே மோட்டர் பைக்கு அதே இது நாங்க செஞ்சிருவோம். ஏன்னா என் பிள்ளைக்கு அரசு பணி 8 மணி நேரம் ஓட்டி நீ போடாதே மோட்டர் பைக்கு இருந்தா பாதுகாப்பா வேலை செய்யறாரு. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல பாருங்க, எப்படி செய்வேன். இப்போ என்னோட மருதம் அங்காடி காய்கறி என் பிள்ளை படிச்ச பிள்ளைகள்லாம் சீருடையோட வேலை செய்யறான். அரசு பணி, கண்காணிப்பு கேமரா, சிசிடிவி இருக்கு. அம்மா ஒருத்தர் அழைப்புக்கு வராங்க, அம்மா பாருங்கம்மா இந்த காய்கறிமா இதுல எவ்வளவு போடமா, அப்பா அரைக்கணும் அம்மா பாருங்க, ஏமா பாருங்க எல்லாம் முகவரி சொல்லுங்கம்மா, வீட்டுல ஒண்டி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுவான். ஆனாலும் நீங்களும் மக்களுக்கு ஒரு உதவி போடணும். நீங்களும் வந்து மாடியில இருந்துட்டு கீழே இறங்கி வராம கழுத்தை கட்டி கீழே நின்று ஏத்திக்கிட்டு வேற பெரிய குண்டாயிட்ட அப்புறம் உடம்பு குறைக்கணும் அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. குப்பையெல்லாம் முதல்ல சட்டம் போடுவேன், பாலித்தீன் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிடுவேன், தடை பண்ணிடுவேன். 1 மாசம் அவகாசம் கொடுப்பேன், மாற்றுக்கு நீங்க வந்துடணும். இதுவரை இருந்ததை மறுசுழற்சி பண்ணி செய்வேன். ஆனாலும் என்னால் பள்ளிக்கரணை ஏர்னிய முடியாத சரி செய்ய முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பூமியில் மானுடர்களுக்கு செய்த பெருந்துரோகத்தை ஐயா கருணாநிதியும் ஜெயலலிதாவும் செய்துவிட்டாங்க. அதை மன்னிச்சுவோம், இருக்கிறத பாதுகாத்துவோம். இப்போ நான் என்ன பண்றேன், தடை பண்ணிடுறோம். மாற்றுக்கு நீங்க வந்துடுவீங்க, பை எல்லாத்துக்கும் வந்துடும். தவிர்க்க முடியாத ரத்த பொட்டலத்துக்கும் ஊசி போடுற சிரிஞ்சுக்கும் இந்த பிளாஸ்டிக்கை வச்சுக்கணும். அது மாதிரி சுழற்சி பண்ணிக்கணும். இப்போ எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு வந்துடும், குப்பை கூட நீங்க போடணும், நாங்க எடுத்துட்டு போயிடுவோம். நீ மேல இருந்து போட்டீங்கன்னா இங்க கண்காணிப்புக்கு நீ வீட்டுக்குள்ள உன்னுடைய வரவேற்பார்கள் வீட்டுக்கு உள்ள நான் வரமாட்டேன். வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா நான் தான் பெரிய பிக் பாஸ், வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். நீ கையை பிடிச்ச பொண்ணுகளை டீஸ் பண்ண தாலி எடுத்த தலையெடுத்துவே பார்த்துக்கணும். தெருவில் நீ நடமாட முடியாது, கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். அங்க சிசிடிவி வேலை செய்யலைன்னா அவன் வேலை செய்ய முடியாது, விளங்குல பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லா இடங்களையும் கண்காணிப்பு கருவி. அப்ப என்ன செய்வேன், குப்பை போட்டின்னு வச்சுக்க, டங்குன்னு கீழே போட்டீங்கன்னா ஒரு மன்னிப்பு கொடுப்பேன், எச்சரிப்பார் அரசு அதிகாரி வந்து 2 தடவை போட்டு மாத்தணும்னா கடைசி வரை ஒரு வீட்டுக்கு மினி எனக்கு தரமாட்டேன். இந்த மாதிரி இந்த ஆணவ படுகொலை பண்றவன், இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் பெறவன், இவர் ஊழல் வாங்கிட்டார் லஞ்சம் பெற்றுட்டாருன்னு வச்சுக்க, ஒண்ணு செய்ய மாட்டேன். அவர் சான்றிதழ், அதுவரை அவர் படிச்ச சான்றிதழ் மதிப்பு இழந்தது செல்லாது. நீ என்ன படிச்சே சொல்ல முடியாது. நீ எம்ஏ படிச்ச, நீ என்ன சர்டிபிகேட்டே இல்லையே, தூர போட்டு நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் செய்யறது உனக்கு கொடுங்கோன்மை இல்லை, சர்வாதிகாரம், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இது தாயின் பேரன்பு. ஒரு நாட்டை செதுக்குவதற்கு சீர்திருத்துவதற்கு இதை விட்டா வழி இல்லை. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது. இந்த மானுட சமூகம் மரணம் ஒன்றுக்கு தான் பயப்படுங்கிறாங்க, அது ஒண்ணுக்கு தான் பயப்படும், வேற எதுவுமே பயப்பட மாட்டான். தொலைச்சு போடுவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னு ஒழுங்கா நடப்பான். சிங்கப்பூர்ல போய் 60 கிலோமீட்டர் வேகத்துல போ அப்படின்னா 60 கிலோமீட்டர் வேகத்துல நீ போக முடியும். கொஞ்சம் வேகம் எடுத்துன்னு வச்சுக்க, இங்க ஒரு வளைவு போட்டிருப்பான், கண்காணிப்பு கருவி வச்சிருப்பான், வண்டியில ஒரு வங்கி வச்சிருக்கணும், காசு போட்டுருக்கணும். ஒரு தவறை பண்ணினா டக்குன்னு அந்த காசு தண்டத்தை எடுத்துரும், பெனால்ட்டி எடுத்துரும். 12 தவறுகளை அது பொறுக்குது. அதுக்கப்புறம் உரிமத்தை நீக்கிது, ரத்து பண்ணிடும். நான் 6 தவறுகளை பொறுக்கிறேன். அதுக்கு மேல என்ன, நீ வாழ்நாள் முழுக்க வண்டி ஓட்டணும்.